அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புதிய பாடத்திட்டத்தின் கீழ் தரம் 6க்கு புவியியல் பாடத்தில் மொடியுல் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அந்த மொடியுலை வைத்துக்கொண்டு எவ்வாறு பிள்ளைகளுக்கான ரோபிக் சார்ட் செய்வது, அதே போல நியதிகளை இடுவது, புள்ளிகள் இடுவது என்பவற்றின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் இந்த வீடியோ உங்களுக்காக வழங்கப்படுகிறது. உண்மையில் சூழல் பல்வகைமையையும் புவியியலும் என்ற தலைப்பின் கீழ் இந்த மொடியுல் அமைந்திருப்பது உங்களுக்கு தெரியும். மொத்தமாக 12 பாட வேளைகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த மொடியுல் 100 புள்ளிகளை மொத்தமாக கொண்டுள்ளது. செயற்பாடுகளுக்காக 70 புள்ளிகளும், அதேபோல் ஆசிரியர்களால் 30 வீத புள்ளிகளையும் இடுமாறு மொத்தம் 100 புள்ளிகள் இடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதில் மாணவர்களின் தொடர்பாடல், அதே போல குழுப்பணி செயற்பாடுகள், அதே போல தொழில்நுட்ப பயன்பாட்டு திறன்களை அளவிடுவதற்காக அல்லது வளர்ப்பதற்காக இந்த புவியியல் பாடம், அதாவது சூழல் பல்வகைமை என்ற பாடம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் புவியியலின் முக்கிய எண்ணக்கருக்களாக 5 எண்ணக்கருக்களை தந்திருக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படையில் இடம் மற்றும் அமைவிடம், அதாவது ஒவ்வொரு தனித்தனி இடத்துல பௌதீக மானிட பண்புகள் எவ்வாறு காணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக அவை போடப்பட்டுள்ளது. அதே போல பிரதேசம், அந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் மானிட பண்புகள் அல்லது பௌதீக பண்புகளால் வரையறுக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பை நம்ம இனம் காண்றதுக்காக போடப்பட்டு, உதாரணமாக மலைநாடு, கடற்கரை என்று பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதே போல இடைத்தொடர்புகள், பௌதிக மற்றும் மானிட பண்புகள் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது என்பதை குறிப்பதற்காக இந்த எண்ணக்கரு போடப்பட்டுள்ளது. அதே போல வெளிப்பரப்பு, அதாவது புவி மேற்பரப்பின் இடங்கள் எவ்வாறு பழம்பியுள்ளன மற்றும் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன என்பதை குறிப்பதற்காக இந்த எண்ணக்கரு போடப்பட்டுள்ளது. அதே போல நகர்ச்சி, மனிதர்கள், பொருட்கள் மற்றும் கருத்துக்களின் இடப்பெயர்வு எவ்வாறு நிலப்பரப்புகளை மாற்றி அனுபவிக்கிறது என்பதை குறிக்கிறதுக்காக இவை பயன்படுத்தப்பட்டுள்ளதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே சிறந்த புவியியல் எண்ண கணக்குகளை கொண்டுள்ளதாக இருக்கிறது. அதே போல இவற்றில் முதலாவது செயற்பாடு சூழல் பல்வகைமையும் புவியியல்ல காணப்படுது. இது 6 பாடவேளைகளுக்கு திட்டமிடப்பட்டு 48 புள்ளிகளை கொண்டதாக முதலாவது செயற்பாடு காணப்படுகிறது. அது எவ்வாறு அந்த செயற்பாடை செய்வது என்று பற்றி இப்போ நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஆய்வு, கூகுள் எர்த் ப்ரோ என்று ஒரு ஆப் உள்ளது, அல்லது கூகுள் அழிஷா வரும். அதில் வரைபடங்கள், புகைப்படங்கள் மூலம் பாடசாலை சூழ உள்ள இடங்களை காட்டக்கூடியதாக இருக்கணும். அதே போல இனங்காணல், பாடசாலைகளில் உள்ள மலைகள், ஆறுகள், வீதிகள், கட்டடங்கள் போன்றவற்றை மாணவர்களை இனங்காண செய்யணும். அதே போல குழு வேலைகள் கொடுத்து மாணவர்களை கிராமம், நகரம், கடற்கரை, மலைநாடு போன்ற வெவ்வேறு சூழல்களை படங்களை வழங்கக்கூடியதாக இருக்கணும். அதே போல படங்களில் உள்ள பௌதிக மற்றும் மானிட பண்புகளை பட்டியலிட செய்ய வைக்கணும். அதே போல உருவாக்கத்திறனை வர வைக்கிறதுக்காக சூழல் பல்வகைமையை காட்டும் வகையில் கவிதைகள், ஓவியங்கள் அல்லது சேகரிக்கப்பட்ட படங்களை பயன்படுத்தி சுவர்பத்திரிகை அல்லது படத்தொகுப்பை உருவாக்க செய்தல் வேண்டும். அதே போல மாணவர்களில் கலந்துரையாடல் திறனை வளர்ப்பதற்காக இலங்கையின் தரை தோற்றம், காலநிலை, மண் வகைகள் மற்றும் தாவரங்கள் இடத்துக்கு இடம் மாறுபடும் என்பதை விளக்கும்படியாக இந்த செயல்முறைகளை நம்ம மாணவர்களிடத்துல செய்ய வேண்டியிருக்கு. அதே போல செயற்பாடு 2, கிராம பெயர்களுக்கான காரணங்கள். இந்த கிராம பெயர்கள் உருவாவதில் செல்வாக்கு செலுத்தும் புவியியல் காரணிகளை அறிவதே இந்த தூரம் மற்றும் திசையை அடிப்படையாக கொண்டு ஒரு பரிமட்டமான வரைபடத்தை வரைவது இந்த செயற்பாடின் நோக்கமாக காணப்படுகிறது. இந்த செயற்பாடு 3 பாடவேளைகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது மற்றும் 24 புள்ளிகளை கொண்டுள்ளதாக காணப்படுகிறது. இவற்றில் கலாவதானிப்பு, அதாவது பாடசாலை வளாகத்தில் திறந்த வெளியை தெரிவு செய்தது, அதே போல திசையை அறியறதுக்கு உதவுறது, சூரியன் உதிக்கும் திசையை பயன்படுத்தி 8 திசைகளையும் அடையாளம் காண உதவுகிறது. அதே போல
திசை விளக்கப்படம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு திசையிலும் உள்ள முக்கிய இடங்களை பட்டியலிடல் வேண்டும். அதே போல் வரைபடம் வரைதல், அதாவது சார்பு தூரம் மற்றும் திசையை பயன்படுத்தி பாடசாலை வளாகத்தின் பரமட்டமான வரைபடத்தை வரையக்கூடியதாக இருக்கணும். இந்த செயற்பாடு மாணவர்களின் திசை அறிதல், இடஞ்சார்ந்த சிந்தனை மற்றும் வரைபட தயாரிப்பு திறன்களை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மதிப்பீட்டு வழிகாட்டல்கள் செயற்பாடுகளில் முதலாவது செயற்பாடு எவ்வாறு செய்ய வேண்டும், அதற்காக கொடுக்கப்படுகின்ற புள்ளிகள், அதற்கான படிநிலைகள் பற்றி பார்க்கக்கூடியதாக இருக்கும். முதலாவது செயற்பாட்டுக்கு முழுமையாக 48 புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த செயற்பாடு 5 படிநிலைகளை கொண்டுள்ளது. 5 படிநிலைகளில் 12 பிரிவுகள் காணப்படுவதாக காணப்படுகிறது. முதலாவது படிநிலை இலக்கம் 1 5 பிரிவுகள் காணப்படுகின்றன. அதே போல இலக்கம் 2 1 பிரிவு, இலக்கம் 3 2 பிரிவு, இலக்கம் 4 3 பிரிவு, அதே போல இலக்கம் 5 1 பிரிவு காணப்படுகின்றது. மொத்தமாக 12 பிரிவுகள், 4 படி 48 புள்ளிகள் வழங்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது செயற்பாட்டில் முதலாவது பிரிவில் பாடசாலையின் சூழலில் உள்ள இடங்களை சரியாக இனம் காண வேண்டும். மாணவர்கள் இனம் கண்டிருந்தால் 4 புள்ளிகள் வழங்கப்படும். அதே போல ஒவ்வொரு மாணவர்கள் இனம் காணும் இடத்தை பொறுத்து அவர்களது 3, 2, 1 என்று புள்ளிகளில் வித்தியாசம் மாறக்கூடியதாக இருக்கும். அதே போல சுவர்பத்திரிகையில் கவிதைகள், ஓவியங்கள், படங்களை பயன்படுத்திய விதம் தொடர்பில் முழுமையாக செயற்பட்டிருந்தால் அதற்கான 4 புள்ளிகள் கிடைக்கப்பெறக்கூடியதாக இருக்கும். அதே போல குழு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதல், செவிமடுத்தல், தகவல் பரிமாற்றம் போன்றவை திறன்களை பார்த்து கொண்டு 4 புள்ளிகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். அதே போல சரியான உச்சரிப்பு, குரல் கட்டுப்பாடு, பேச்சு தெளிவு போன்றவற்றை இனங்கண்டு அதற்காக கூடுதலான புள்ளி 4 வழங்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இணையம், நூல்கள், சஞ்சிகைகள் மற்றும் பெரியோரிடம் தகவல் பெற்றமை தொடர்பில் 4 புள்ளிகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். முதலாவது 5 படிநிலைகள், முதலாவது படிநிலைக்கு மொத்தமாக புள்ளிகள் 20 புள்ளிகள் கிடைக்கின்றன. அதே போல இரண்டாவது படிநிலை 1 காணப்படுகிறது. இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களை பெயரிட்டு அவற்றின் பண்புகளை முன்வைத்தல், அதற்காக முழுமையாக 4 புள்ளிகள் மாத்திரம் காணப்படுகின்றன. மூன்றாவது படிநிலையில் 2 காணப்படுகின்றன, ஆகவே 8 புள்ளிகள். இலங்கையின் சூழல் பல்வகைமை காட்டும் படத்தொகுப்பு ஒன்றினை தயாரித்தல், அதே போல பல்வகைமை தொடர்பாக போதுமான வாக்கியங்கள் எழுதுதல், இதற்காக 8 புள்ளிகள். அதே போல 4வது படிநிலையில் 3 செயற்பாடுகள் காணப்படுகின்றன. உலகளாவிய சூழல் பல்வகைமை தொடர்பான படங்களை முன்வைத்தல், சூழல் மற்றும் மனித நடவடிக்கை பல்வகைமை பற்றி தகவலை வழங்குதல், அதே போல இணையம் மற்றும் நூல்களை பயன்படுத்தியமை தொடர்பாக 4, 4, 4 என்று 12 புள்ளிகள் வீதம் வழங்கப்பட காத்து கொண்டிருக்கிறது. அதே போல 5வது படிநிலையில் ஒரே ஒரு செயற்பாடு காணப்படுகிறது. வினாக்களுக்கு சரியான விடைகள் அளித்திருப்பின் 4 புள்ளிகள் வீதம் கொடுக்கப்பட காத்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் உயர்ந்தபட்ச புள்ளிகளாக இருக்கும். மாணவர்களின் திறன்களை பொறுத்து அவை மாறுபடக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு மாணவருக்கும் புள்ளிகள் வழங்காமல் இருக்க முடியாது என்பதையும் இதனூடாக தெரிவித்துக் கொள்ள முற்படுகிறேன். அதே போல மதிப்பீட்டு வழிகாட்டல்கள் செயற்பாடு 2. செயற்பாடு 2 என்பது பிரதேசத்தின் அமைவிடம் தொடர்பில் காணப்படுகின்ற செயற்பாடாக காணப்படுகிறது. கிராமங்களுக்கான பெயர் வந்ததுக்கான காரணங்கள் என்ன என்பதை அறியக்கூடிய பாடமாக இருக்கிறது. அதே போல இதற்கான மொத்த புள்ளிகள் 16 இருக்கிறது. இந்த செயற்பாடு கிராம பெயர்கள் உருவாவதற்கான காரணங்களை மாணவர்கள் எவ்வாறு புரிந்து கொண்டோ வகைப்படுத்துகிறார்கள் என்பதை மதிப்பிடுகிறது. இந்த செயற்பாட்டில் படிநிலைகள் 2 காணப்படுகின்றன. முதலாவது படிநிலையில் 3 செயற்பாடுகள் காணப்படுகின்றன. கிராம பெயர்கள் உருவாவதற்கான 4 காரணங்களை சரியாக பெயரிட்டிருந்தால் 4 புள்ளிகள். அதே போல கிராம பெயர்கள் காரணங்களின் அடிப்படையில் சரியாக வகைப்படுத்தியிருந்தால் 4 புள்ளிகள். அதே போல பௌதீக மற்றும் பௌதீகமல்லாத காரணிகளை வேறுபடுத்தியிருந்தால் 4 புள்ளிகள் வீதம் கொடுக்கப்பட காத்து கொண்டிருக்கிறது. அதே போல 2வது வகை காரணிகளை அடிப்படையாக கொண்டு 3 புதிய கிராம பெயர்களை உருவாக்கி இருந்தால் 4 புள்ளிகள். ஆகவே மொத்தம் 16 புள்ளிகள் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. அதே போல செயற்பாடு
மதிப்பீட்டு வழிகாட்டல் செயற்பாடு 3 மற்றும் 4. இந்த 2 செயற்பாடுகளும் மாணவர்களுக்கு வரைபட வாசிப்பு, திசை அறிதல் மற்றும் வரைபட தயாரிப்பு திறன்களை மதிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. செயற்பாடு 3 பிரதேச அமைவிடத்தை வரைபடத்தில் குறித்தல், மொத்த புள்ளிகள் 12. செயற்பாடு 4 திட்டப்படம் ஒன்றினை தயாரித்தல், மொத்த புள்ளிகள் 24. செயற்பாடு 3க்குரிய படிநிலைகள் 2 காணப்படுகின்றன. முதலாவது படிநிலையில் பாடசாலை அமைந்துள்ள மாவட்டம் அல்லது மாகாணம் பற்றிய தகவல்களை சரியாக குறிப்பிடல், அதே போல பாடசாலை அமைந்துள்ள நிர்வாக பிரதேசத்தை சரியாக குறிப்பிடல் போன்றவை காணப்படுகின்றன. 2வது படிநிலையில் வரைபடத்தில் இடங்களை சுத்தமாகவும் தெளிவாகவும் சரியாகவும் குறிக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட வேண்டும். அதே போல செயற்பாடு திட்டம் 4 திட்டம் படம் ஒன்றை தயாரித்தல், மொத்த புள்ளிகள் 24. இவற்றில் 2 படிநிலைகள் காணப்படுகின்றன. முதலாவது படிநிலையில் 4 பிரிவுகளும் 2வது படிநிலையில் 2 பிரிவுகளும் காணப்படுகின்றன. ஆகவே 6 படிநிலைகள் 6 4 24 புள்ளிகள் வழங்கப்பட காத்து கொண்டிருக்கிறது. முதலாவது படிநிலையில் பாடசாலை அமைவிடத்தை சரியாக இனம் கண்டு குறித்தல், அதே போல தெரிய செய்யப்பட்ட இடங்களின் திசைகளை உரிய முறையில் குறிப்பிடல், அதே போல இடங்களுக்கு இடையில் தூரம் மற்றும் வெளித்தொடர்புகளை விளக்கத்துடன் செயற்படல், அதே போல குழுவில் ஒருவருக்கொருவர் உதவி மற்றும் நெகிழ்வுத்தன்மை போன்ற காரணிகளுக்காக கூடிய புள்ளி 20 புள்ளி வழங்கப்படும். அதாவது ஒவ்வொன்றுக்கும் மன்னிக்க வேண்டும், கூடிய புள்ளி 16 புள்ளிகள் வழங்கப்படும். ஒவ்வொன்றுக்கும் 4 வீதம் 16 புள்ளிகள் வழங்கப்பட காத்து கொண்டிருக்கிறது. அதே போல 2வது படிநிலையில் 2 காணப்படுகின்றன. பாடசாலையை அண்டியுள்ள சூழலில் பொருத்தமான இடங்களை தெரிவு செய்து குறித்தால் அதற்கு 4 புள்ளிகள் வீதமும், திசை அளவு மற்றும் தூரம் தொடர்பாக சரியான விளக்கத்துடன் வரைந்திருந்தால் அதற்கான 4 புள்ளிகளும் வழங்கப்பட காத்து கொண்டிருக்கிறது. அதே போல தரநிலை மாற்றங்கள் மற்றும் இறுதி மதிப்பீடை நம்ம பார்க்குறோம்டா, மாணவர்கள் செயற்பாடுகளை மதிப்பிடுவதற்காக பொதுவான தரநிலை மட்டம் மற்றும் இறுதி மதிப்பீட்டு முறை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது தரநிலை மட்டங்கள் 4 காணப்படுகின்றன. ஒவ்வொரு நியதிக்கும் 4 புள்ளிகள் வீதம் வழங்கப்பட காத்து கொண்டிருக்கிறது. 4 புள்ளிகள் மிக நன்று, அதாவது கொடுக்கப்பட்ட விடத்தை மிகச் சரியாகவும் முழுமையாகவும் துல்லியமாகவும் அதிக எண்ணிக்கையும் செய்திருந்தால் 4 புள்ளிகள் வீதம் கொடுக்கப்படும். அதற்காக மிக நன்று என்ற கிரேட் கொடுக்கப்பட காத்து கொண்டிருக்கிறது. அதே போல 3 புள்ளிகள் விடயத்தை சிறப்பாக செய்தால் ஆனால் சிறிய குறைபாடு இருந்தால், எடுத்துக்காட்டாக 3 இடங்களை மட்டும் சரியாக குறித்திருந்தால் 3 புள்ளிகள் வழங்கப்படும். அதற்கான கிரேட் நன்றாக கொடுக்கப்படும். அதே போல 2 புள்ளிகள் விடயத்தை பாதி அளவு சரியாக செய்திருந்தால் அதற்காக 2 புள்ளிகள் வீதமும், விடயத்தில் மிக குறைவான தேர்ச்சி மற்றும் முயற்சி செய்திருந்தால் அதற்காக 1 புள்ளி வீதம் வழங்கப்படும். மீண்டும் சொல்கிறேன், எந்த ஒரு மாணவருக்கும் புள்ளிகள் கொடுக்காமல் இருக்க முடியாது. அதே போல இறுதி மதிப்பீடு, இந்த மதிப்பீடு மொத்தமாக 100 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. செயற்பாடுகள் மூலம் 70 புள்ளிகளும் ஆசிரியர்கள் மூலம் 30 வீதமான புள்ளிகளும் வழங்கப்படும். மொத்தம் 100 புள்ளி வீதம் வழங்கப்பட காத்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த ஆசிரியர்களே, இதுதான் தரம் 6ற்கான புவியியல் பாடத்துக்கான மொடியூல் சிஸ்டத்தின் கீழ் எவ்வாறு நாம் நியதிகளை உருவாக்குவது, அதற்கான புள்ளிகளை எவ்வாறு வழங்குவது, கடைசி இறுதி